ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைகள் என்பது வாழ்க்கையில் தேவையே அல்ல அம்மா. நலமும் வளமும் ஐஸ்வர்யங்களும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர இருக்கும் நேரத்தில் எதையும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயமோ பெரிய பெரிய விஷயமோ உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் நிச்சயமாக என்றுமே துணையாகவே இருப்பேன். நாளுக்கு நாள் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் கஷ்டங்கள் என்று எப்பொழுதும் வாழாதே. உன்னுடைய அமைதிக்கு நான் என்றும் களங்கங்களை உண்டாக்க மாட்டேன். உன்னுடைய குடும்பத்தில் நான் ஒருவன். உன் குடும்பத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்றும் உன்னுடன் இருக்கட்டும். யாரை பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக நான் எல்லா விஷயத்தையும் சரி செய்து கொடுப்பேன். இன்று சில விஷயத்தில் சில மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறேன். அது இன்னும் உன்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் கூடிய விரைவிலேயே எல்லா விஷயங்களும் உன் கண்ணுக்கு நேராக வந்து நிற்கும். அதுவும் சுபத்துவமான விஷயங்கள் மட்டுமே. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ ஏங்கிக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விதமான மாற்றத்திற்காகெல்லாம் காத்திருக்கிறாயோ அனைத்து விஷயமும் வெற்றிகரமாகவே நடக்கும். இந்த சாயின் கருணை பார்வையினால், இந்த சாயுடைய அனைத்து பார்வையினாலும் உன்னை சுற்றி 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 உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கசப்புகளையும் நீக்கி ஒவ்வொரு விதமான அற்புதங்களையும் நானோ தருவேன். இக்காரணம் கொண்டு உன்னை எந்த ஒரு நிலையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கலங்க விடமாட்டேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது கூடிய சீக்கிரமாகவே நடத்தி தருவேன். யாரை பார்த்தும் பயப்படாதே. எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையோ வீண் போகாது. நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு திருப்பமும் நிச்சயமாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுதுதான் அடி மீது அடி வைத்து அழகாக வந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக நீ எடுத்து வைக்கும் சுபத்துவமான காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். யோசிப்பதற்கு நிறைய சுபத்துவமான விஷயங்கள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவையே இல்லாத சில விஷயங்களை நினைக்கிறாய். அது வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்கக்கூடாது என்பதை முதலில் தெரிந்து வைத்துக்கொள். எல்லா விஷயத்தையும் போட்டு போட்டு குழப்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் நிம்மதி என்பதோ வராது. நிம்மதிக்கு இங்கு பஞ்சமல்ல. நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதி என்பது நீங்கள்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் ஒவ்வொரு விஷயம் என்பது அல்ல. இனி அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொள். அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொள். நாளுக்கு நாள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்று நம்பு. நீ நம்ப உன் வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றிகளை அள்ளி கொடுப்பேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கு தோல்விகள் என்பதை கொடுக்க மாட்டேன். வெற்றிகளுக்கு மட்டும்தான் இங்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இந்த சாயை நம்பிவிட்டு நீ வெற்றி கிடைக்குமா என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாக மாறும். நம்பிக்கையோடு இருங்கள். சகலங்களும் உங்களுக்கு பெறுவீர்கள். எதிர்காலத்தில் இருக்கும் எல்லா குறையும் நீங்க. என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் செல்வங்கள் செழிக்க, ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் வேதனைகளும் குறைய நான் என்றும் இந்த சாய் துணையாகத்தான் இருப்பேன். அமைதி காக்கவும், நடக்கப் போவதை வேடிக்கை பார்க்கவும், எது நடந்தாலும்
அது உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதற்காகவும் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் துணை நானே. உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் ஆதாரம் நானே. எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அள்ளி கொடுப்பது நானே. இங்கு அனைத்திலும் அனைத்து ரூபமாக இருந்து உன்னை காத்து அருள் புரிய போகிறேன். இதற்கு நடுவே எந்த தீய விஷயத்தையும் பற்றி யோசிக்க வேண்டாம். புரிந்ததா என்னுடைய தங்க பிள்ளையே? அலட்சியங்கள் எதிலும் காட்ட வேண்டாம். நடக்கப் போகும் சுவாரஸ்யம் இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கே புரியும். அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு அளவுக்கு மீறி வேதனைப்பட்ட உன் வாழ்க்கையில் இனி வெளிச்சங்கள் வரும். நீ உன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரும், ஒரு நபர் 2 பேர் அல்ல, உன்னுடைய அதிர்ஷ்டம் உன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து சேரும். நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று நினைக்க மாட்டாய். தான் வாழணும், மற்றவர்கள் வாழக்கூடாது என்ற எண்ணம் உன்னுடைய மனதில் என்றும் தோன்றியதே அல்ல. இதுவரைக்கும் என்னிடம் நீ கேட்டது அனைத்தும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. கண்டிப்பாக உன் குடும்பத்தில் அனைத்திலும் நான் ஆதாரமாக இருந்து உன்னை காத்து அருள் புரிய வைப்பேன். இன்றும் சரி என்றும் சரி, நிறைந்த ஆயிலும் நீண்ட சுமங்கலியான விஷயங்களையும் உனக்காக நான் தருவேன். குறைவாக என்னை எடை போட்டால் அது உன்னுடைய தப்பாக ஆகும். எந்த ஒரு நிலைமையிலேயும் கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்பொழுது சோதனை காலம், அது எனக்கும் நன்றாக புரியும். இந்த சோதனை காலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உனக்கு எப்படி வாழலாம் என்பதை கற்றுக் கொடுக்கும். இன்றைய சோதனைகள் நாளைய அபூர்வமான வெற்றிக்கான களமாக இருக்கும். இன்றைய சோதனையை நீ சந்திக்கிறாய் ஒரு இடத்தில் என்றால், நாளை அதே இடத்தில் வெற்றியை சந்திக்க போகிறாய் என்பதே முழு நேர அர்த்தமே ஆகும். நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சூட்சமங்கள் புரியவில்லை. ஆனால் போக போக அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். யார் என்னத்தான் நினைத்தாலும், என்ன விஷயத்தை தான் நினைத்து குழப்பினாலும், எந்த ஒரு குழப்பத்திற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் இடத்தை கொடுக்காதே. எல்லாம் மாறும். எல்லாம் உனக்காகவே இருக்கும். எல்லாம் உனக்கு தேவையான சுகமாகவே அமையும். புரிந்ததா? இன்றைய நாள் உனக்கு நன்றாக இல்லை, நாளைய நாள் உனக்கு நன்றாக இருக்கும் நாளாகும். கண்களை நன்றாக திறந்து பார். வாழ்க்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் காத்திருக்கிறது என்று. நீ கவலைப்படுவதினாலேயோ இல்லை எந்த ஒரு விஷயத்தினாலேயோ எதுவும் மாறுவது அல்ல. நீயாக புரிந்து கொள். நாம் தெய்வத்தை வணங்குகிறோம். கெட்டதாக இருக்கும் விஷயத்தை கூட தெய்வம் நமக்காக நாம் வணங்குவதை பார்த்து நல்லதாக அமைத்து தரும் என்று நம்பு. நீ முற்றிலும் நம்புவது யாரை? இந்த சாயை, ஈசனை. நீ முருகனை என்று எந்த தெய்வத்தையும் விடுவது அல்ல. எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறாய். எல்லா தெய்வத்தையும் வணங்கும் போது உனக்கு எல்லா தெய்வமும் கூடி நின்று உதவிகளை செய்யும். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் உன்னால் இங்கு ஆள முடியும். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமாகும். அந்த நம்பிக்கையை உன் மனதுக்குள் நான் விதைக்கிறேன். நீ என்றும் சந்தோஷமாக இரு. அளவுக்கு மீறி கஷ்டம் வருகிறதோ இல்லை நஷ்டம் வருகிறதோ என்று நினைத்து போட்டு குழப்பிக் கொள்ளாமல், எல்லா காலத்திலேயும் எனக்கு இன்பம்தான் வரும் என்று முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் தாராளமாக செய். உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாவேன். நல்லது நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும், நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.